ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை எழுந்தவுடன் கணக்கு 27வது நாளுக்கான கொஷின்ஸை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 261 5x³ - 6x⁵ + 9x⁴ + 3/7x⁴ - 5 என்ற இயற்கணித கோவையின் படி மற்றும் தலையாய கோவையின் கூடுதல் அப்படின்னு கேட்டிருக்கோம் இல்லையா? இதில் நமக்கு ரெண்டு விஷயம் தெரியணும். படி அப்படின்னா என்ன, தலையாய கெழு அப்படின்னா என்ன. இங்கிலீஷில் சொல்லும்போது டிகிரி, லீடிங் டேர்ம் ஆர் லீடிங் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிகிரி அப்படின்றது என்ன அப்படின்னா, இருக்கிறதுலே பவரில் எது பெருசாக இருக்கோ அதான் டிகிரின்னு சொல்லுவோம். பாருங்கள், 3, 5, 7, 4 இங்கே பவரில் எதுவுமே இல்லை. அப்போ பவரில் எது பெருசு? 7. அப்போ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிகிரி. அப்போ இதோட படி என்ன அப்படின்னா 7. தலையாய கெழு லீடிங் கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது என்னென்னா, படி எது அதிகமாக இருக்கோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நம்பர், அந்த கெழு தான் நம்ம தலையாய கெழு அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த படியில் 7 இருக்குது, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கோஎஃபிஷியன்ட் என்னதுக்கு +9. அப்போ 9 தான் தலையாய கெழு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது ரெண்டுத்தோட கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 7 + 9 = என்ன கிடைக்கும் அப்படின்னா 16. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3 16. இது உங்களுக்கு விஷயம் தெரியுதா? ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கோம். டிகிரினா என்ன, லீடிங் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா என்னன்றதை சொல்லியிருக்கோம். சரிங்களா? இதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரட்டுமா? 7x⁴ - 5x⁴ + 2x² - 5x என்பதன் இதுவே கொடுக்குறேன். சம் ஆஃப் டிகிரி அண்டு லீடிங் கோஎஃபிஷியன்ட், இது ரெண்டுத்துக்கு சம் என்ன, டிகிரிக்கும் லீடிங் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் சம் என்னன்றதை கண்டுபிடிக்க பார்க்கலாம். இது ஒரு கேள்வி. இன்னொன்று 5/3x + 2/7x⁵ - 1/7x³ + 7. இதில் ப்ராடக்ட் ஆஃப் டிகிரி அண்டு லீடிங் கோஎஃபிஷியன்ட், அங்கே கேட்டது சம். இங்கே என்ன கேட்குறீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் டிகிரி அண்டு லீடிங் கோஎஃபிஷியன்ட். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்ன்றதை சொல்லுங்கள் பார்க்கலாம். மொத்தம் இந்த மாடலை வச்சு நான் 2 கேள்வி கேட்டிருக்கேன். சரியா? அடுத்ததா 262 1/12 / 9/12 - 1/3 + 2/24 இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். நமக்கு ஏற்கனவே தெரியும். முதல்ல எதை செய்யணும் அப்படின்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறது 12 3 24 எல்சிஎம் எடுத்தேன்னா 24. 12 2ஆல் பெருக்குனா 24. அப்போ மேலேயே 2ஆல் பெருக்கிறேன் 9 2 18 மைனஸ் 3 8ஆல் பெருக்குனா 24 3 8 24. அப்போ மேலேயும் 8ஆல் பெருக்கிறேன் 1 8 8. 24 1ஆல் பெருக்குனா 24, மேலேயும் 1ஆல் பெருக்கிறேன் 1 2 2. பாருங்கள், 18 8 போயிடுச்சுன்னா 10, 10 ஒரு 2 12. அப்போ 1/12 வகுத்தல் 12/24 கிடைக்குது. கரெக்டாக? இங்கே வேணால் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். 12 12 12 24 1/12 டிவைட் எப்போ வேணால் மாற்றிக்கலாம், மல்டிப்ளை. பக்கத்தில் இருக்கிற ரெசிப்ரோக்கில் எழுதிக்கலாம் 1/2. ரெசிப்ரோக்கில் எழுதணும்னா 2/1. 2 1s are 2, 6 2s are 12. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 1/6 ஆப்ஷன் 3. ஓகேங்களா? சரியா? அடுத்ததான் 263 வட்டத்தின் சுற்றளவிற்கும் அதன் ஆரத்தின் 2 மடங்கிற்கும் இடையே உள்ள விகிதம். த ரேஷியோ பிட்வீன் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் அண்ட் ட்வைஸ் இட்ஸ் ரேடியஸ் இஸ். சர்க்கம்ஃபரன்ஸ் வட்டத்தோட சுற்றளவுக்கு ஃபார்முலா 2πr. ரேடியஸோட டபுள் மடங்கு 2 மடங்கு, ஆரத்தோட 2 மடங்குன்னா 2r. இதன் எடுத்து ரேஷியோ கேட்குறாங்க. பாருங்கள், 2r கேன்சல் ஆகிடும். இங்கே பை நிற்கும், இங்கே எல்லாமே கேன்சல் ஆனதால் 1 நிற்கும். π/1. அந்த π/1ன்றது தான் பை. ஆக்சுவலாக π/1ன்னு அர்த்தம் இல்லையா? என்ன எழுதலாம், பையன்னு எழுதலாம். இப்படி கொடுத்துருக்காங்க. இதே ஆன்சர் அவங்க மாற்றி எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா 22:7 கூட கொடுக்கலாம். ஏன்னா பையுடைய வேல்யூ 22/7, அது அப்புறம் 1 நிற்குது. அப்போ என்ன ஆகிடும், 7 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 22:7 கூட மாறலாம். ரெண்டுத்துல எந்த ஆன்சர் கொடுத்துருந்தாலும் கரெக்டு தான். சரியா? அந்த 264 7/y/7⁻⁻5 = 7/10 எனில் y-இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு விதத்தில் பண்ணலாம். ஒன்று என்னென்னா, அப்படியே இந்த 7/5 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறது -5. அப்போ 7/y = 7/10 × 7/-5. அதாவது மல்டிப்ளைல டிவைடில் இருக்கிறது அப்படியே எங்கள் மல்டிப்ளை வரும். அப்போ என்ன கிடைக்கும், 7/10ல் 5 போயிடுச்சுன்னா 5. ஃபார்முலா தெரியும் இல்லையா, a/m × a/n = a/m+n எழுதலாம். அப்போ 10 +- 5 மல்டிப்ளை இருக்கிறதால ப்ளஸ்ஸு, இங்கே -5. அப்போ 10 - 5 5. 7/y பேஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பவரை ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 5 கிடைக்கும். ஆப்ஷன் 4. ஒன்று இப்படி பண்ணலாம். இல்லை இன்னொரு ஐடியா என்ன அப்படின்னா, இந்த பவர் -5 இதே பக்கத்துலேயே மேலே கொண்டு போயிடுது. 7/y -5 மேலே போகும்போது +5 = 7/10. இப்பயும் அதே தான், பேஸ் ஈக்குவலாக இருக்குது, பவர் ஈக்குவல் பண்ணலாம். +5 இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா -5. அப்போ 10 - 5 5. எப்படி போட்டிங்கனாலும் ஒரே ரூல் தான். சரிங்களா? அடுத்த 265
20 மற்றும் 200 ஆகிய எண்களின் வர்க்கங்களின் கூடுதலில் உள்ள பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை 20. ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி 20ஐயும் 200ஐயும் ஸ்கொயர் பண்ணி அதான் வர்க்கம். அது ரெண்டுத்தையும் கூட்ட சொல்கிறாங்க சம் ஆஃப். அப்போது 20 ஸ்கொயர் பண்ணோன்னா 400, 200 ஸ்கொயர் பண்ணோன்னா 1 2 3 4 40,000. பாருங்கள், ரெண்டுத்தையும் சம் பண்ண சொல்கிறாங்க. 0 0 4 0 4. இப்படி கூட்டினதுக்கு அப்புறமா இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஜீரோஸ் என்னன்னு கேட்குறாங்க. 1 2 3. எத்தனை ஜீரோ இருக்குது? 3 ஜீரோ இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2 3. நாம் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா 20 ஸ்கொயர் பண்ணால் 2 ஜீரோ, 200 ஸ்கொயர் பண்ணால் 4 ஜீரோ, 4 2 6ன்னு போட்டுருவோம். கரெக்டாக? கிடையாது. சம் ஆஃப் த ஜீரோஸ் ஆஃப் த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ். அது ரெண்டுத்தையும் கூட்டினதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஜீரோக்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இதே மாதிரி என்ன ஒரு கொஸ்டின் சொல்லலாமா? 30 மற்றும் 300 ஆகியவற்றின் கணங்களின் கூடுதலில் உள்ள பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை. இது வேணால் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இங்கே வர்க்கம் சொன்னோமா, இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கேன்னா கணம் கொடுத்துருக்கேன். அப்படின்னா கியூப் பண்ணணும். சரியா? இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இதில் எத்தனை ஜீரோ வரும்ன்றதை சொல்லுங்கள். சரியா? 266. இங்கே ஒரு மேட்சிங் கொஸ்டின் கொடுத்துருக்கோம் பாருங்கள். வட்டத்தின் சுற்றளவு நமக்கு தெரியும். வட்டத்தோட சுற்றளவு 2πr. அப்போ ஃபஸ்ட்டுக்கு என்ன வரணும் அப்படின்னா 4 வரணும். ஏவுக்கு 4. இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. முடிஞ்சிடுச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஏவுக்கு 4. வட்டத்தின் பரப்பளவு ஏரியா ஆஃப் த சர்க்கிள் πr². செகண்டுக்கு 3, பிக்கு இதோ இருக்குது. கால் வட்டத்தின் பரப்பளவு πr²/4 இதோ 5th முடிஞ்சிச்சு. அரை வட்டத்தின் சுற்றளவு π + 2 × r. வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு θ/360 × πr². நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் வச்சே முடிவு பண்ணிட முடிஞ்சது பாருங்கள். சரியா? அடுத்ததான் 267. 3850 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு உள்ள ஒரு வட்டம் 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டங்களாக மாற்றப்படுகிறதெனில் எத்தனை வட்டங்களை உருவாக்க முடியும்? இப்படி 2 வடிவத்திலேருந்து ஒரு வடிவம் எத்தனை உருவாக்க முடியும்? நம்பர் ஆஃப்னு கேட்குறாங்க அப்படின்னா ஹவு மெனி, இல்லை எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா ரெண்டுத்தோட பரப்பளவையும் வகுத்துட்டா போதும். இங்கே பாருங்கள், முதல்ல அவங்க பரப்பளவே கொடுத்துட்டாங்க. எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 3850. அதை என்ன வடிவமாக மாற்றுறாங்க? வட்டமாக. வட்டத்தோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? πr². அப்போ பாருங்கள், π 22/7 இன்ட்டு ஆரம். ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7 சென்டிமீட்டர். அப்போ πr²ன்றதால 7 × 7. 7 7 கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு 7 I7 35, மீதி 3, I7 35 0 அப்படியே வந்துடும். இப்போது 11 வாய்ப்பாடு. ஈர் 11 22, I11 55 0. 2 2 25 2 50. அப்போ மொத்தம் எத்தனை வட்டங்களை நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்னா 25 வட்டங்களை உருவாக்க முடியும். புரிஞ்சு முடியுங்களா? ரெண்டுத்தோட பரப்பளவையும் வகுத்துட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிடுச்சு. 268. ஒரு முப்பரிமாண உருவத்தில் 12 முகங்கள் 28 முனைகள் எனில் விளிம்புகளின் எண்ணிக்கை. இது ஒரு முக்கியமான கேள்வி. என்ன அப்படின்னா யூலஸ் ஃபார்முலா அப்படின்னு கொடுப்பாங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் 8th புக்கில் இருக்குது, சின்ன கிளாஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. யூலஸ் ஃபார்முலா என்னென்னா F + V - E = 2. இந்த யூலஸ் ஃபார்முலா பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதில் என்னென்னா ஃபேஸு, வெர்டெக்ஸு, எட்ஜு. இப்போ இதில் பாருங்கள் 12 ஃபேஸஸ். அப்போ ஃபேஸோட வேல்யூ 12 ப்ளஸ் 28 வெர்டிசஸ். வெர்டிசஸோட வேல்யூ 28 மைனஸ் எட்ஜஸ் தெரியாது, அவங்க அதை தான் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் எட்ஜஸ் = 2. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் கொண்டு வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னாலே முடிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், 12 + 28 40 +2 இந்த பக்கம் வந்தால் -2 -e அந்த பக்கம் போயிடுச்சுன்னா +e. அப்போ 40 - 2ன்னும் போது 38. அப்போ எட்ஜஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 38 எட்ஜஸ் இருக்கும். ஆன்சர் 2. முடிஞ்சிச்சு பாருங்கள். சிம்பிளான விஷயம் தான். இதில் சில நேரம் தமிழ் அந்த முகங்கள் முனைகள் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த வார்த்தைகள் கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால தான் இங்கிலீஷில் வச்சு சொன்னது. ஃபேஸஸ், வெர்டிசஸ். ஓகேவா? இதில் வேணா ஒரு கொஸ்டின் தரட்டுமா? ஏற்கனவே ஒரு 4 கொஸ்டின் தந்துருந்தோம்னு நினைக்கிறேன் இல்லையா? 3 4. இப்போ இதில் வேணா ஒரு கேள்வி இதே மாதிரியே தரேன். ஃபேஸஸ் ஒரு 15, வெர்டிசஸ் ஒரு 32. அப்படின்னா எட்ஜஸ் எத்தனை இருக்கும்? ஃபேஸஸ் 15, வெர்டிசஸ் 32 அப்படின்னா நம்பர் ஆஃப் எட்ஜஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிங்க பார்க்கலாம். அடுத்ததாக 269. 13 x = 169 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? இது ரொம்ப சிம்பிள் தானே. 13 x = 169 எப்படி எழுதலாம்? 13² எழுதலாம். பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவர் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இங்கே எக்ஸு, இங்கே 2. எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 2. முடிஞ்சிச்சு பாருங்கள். ஓகேவா? இன்னொரு கொஸ்டின் தரட்டுமா? 7 x = 49 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? இது ஒரு கேள்வி. 8 x - 2 = 512 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? இதே மாடல் தான், ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். சரிங்களா? இந்த 2 கேள்விக்கு என்ன ஆன்சர் வரும்? இது ரெண்டுக்கும் எக்ஸுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்ன்றதையும் சொல்லுங்கள். சரியா? எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். நமக்கு இதே மாதிரி தான் அவங்க எக்ஸாம்லேயும் கேட்குறாங்க. திடீர்னு அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா யோசிக்கிறது கூட. அது கூட எடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஓகேவா? கேள்வி எண் 270.
த சம் ஆஃப் ஆல் ஆங்கிள்ஸ் அட் எ பாயிண்ட் இஸ், அதாவது ஒரு புள்ளியை சுற்றி ஏற்படக்கூடிய கோணம், ஒரு புள்ளியை சுற்றி உருவாகக்கூடிய அல்லது ஏற்படக்கூடிய அனைத்து கோணங்களின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ ஒரு புள்ளியை சுற்றி ஏற்படக்கூடிய எல்லா கோணத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 360 டிகிரி. நேற்று முந்தின நல்ல கொஸ்டின் சொல்லும்போது நம்ம சொல்லிடணும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிற இந்த புள்ளியை சுற்றி இந்த இடத்துல வரக்கூடிய கோணம் 180 டிகிரி. பொதுவாக ஒரு புள்ளியை சுற்றி உருவாகக்கூடிய கோணம்னு கேட்குறாங்க அப்படின்னா 360 டிகிரி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 360 டிகிரி. சரிங்களா? 270 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு இன்னொரு 10 கேள்வியோட பார்க்குறேன். தேங்க்யூ.